அக்னி நட்சத்திரம் என்று தொடங்கிய நிலையில் புதுவையில் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டது. அக்னியின் தாக்கத்தை எதிர்கொள்ள பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். புதுவையில் ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் அளவு அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் அளவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி மார்ச் மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது. காற்றின் ஈரப்பதம் குறைந்திருந்ததால் வெயிலின் தாக்கத்தை அதிகமாக உணர முடிந்தது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழகம் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே கோடை மழை பெய்து வந்தது. புதுவையில் நேற்று ஆங்காங்கே லேசான மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கியது. இந்த கத்திரி வெயில் வருகின்ற 29ஆம் தேதி வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திர முதல் நாளில் அதிக அளவில் வெயில் இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததால் வெயிலின் கடுமை குறைவாகவே இருந்தது. நேற்று அதிகபட்சமாக 98 டிகிரி வெப்பம் பதிவானது. காலை மாலை வேளையில் இதமான சூழலே நிலவியது. இந்த நிலையில் புதுவையில் மேலும் 4 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் படிப்படியாக வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இதன் காரணமாக கத்தரி வெயிலை சமாளிக்க பொதுமக்களும் தயாராகி வருகின்றனர். ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவில் மரக்கன்றுகளை வழங்கி அமைச்சர் சாய்தி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகையால் புவி வெப்பமாவதை தடுக்க ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை மூலம் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. அதன்படி உசுட்டேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோ கிரீன் டெக்னாலஜிஸ், ஜேபி அலுமினியம், கிரீன் வாரியர், வள்ளலார் ஏஜென்சி, அமூஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் 1 லட்சம் மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர். இதற்கான துவக்க விழா இன்று காலை உசுறு தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்தி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுப்பலட்சுமி, நிர்வாகி குமரன், ரமேஷ், ஐயனார், மல்லிகா, கர்ணா, சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி PS பாளையம் கிராமத்தில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 பேரை காட்டுப்பன்றி தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது PS பாளையம் கிராமம். இங்கிருந்து சன்னியாசி குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யா தோப்பில் காட்டுப்பன்றி குட்டி போட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் அது அவ்வப்போது சாலையில் செல்லும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாக அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று காலை PS பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் வயல் வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது வயலுக்குள் பதுங்கி இருந்த காட்டுப்பன்றி இருவரையும் தாக்கிவிட்டு ஓடியுள்ளது. இதில் கை கால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மலகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். இதேபோல் வாதானூர் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன், ஜெயசித்ராவின் 9 வயது சிறுவன் ஜெகன் என்பவர் சன்னியாசி குப்பம் கணபதி நகரில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்துள்ள நிலையில் நேற்று காலை அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடி கொண்டிருந்த பொழுது கொய்யா தோப்பில் இருந்த காட்டுப்பன்றி வீடுகள் நிறைந்த பகுதிகளுக்குள் புகுந்து சாலையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்ற போது சிறுவர்கள் அலறடித்து தப்பி ஓடினர். இதில் சிறுவன் ஜெகன் ஓட முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் அவரை காட்டுப்பன்றி வலது கால் தொடையில் கடித்து குதறியது. பின்னர் தனது கொம்பினால் காலில் 2 இடத்தில் கிழித்துள்ளது. இதனால் படுகாயமடைந்த சிறுவனை மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்ததை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் PS பாளையம் கிராமத்தில் காட்டுப்பன்றி இன்று ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த காரைக்கால் ராணுவ வீரர் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலுக்கு 24 குண்டுகள் முயங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார், வயது 32. இவர் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 47வது படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் 5 வயதின் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சீனா எல்லை மலை பகுதிகளில் பணியில் இருந்த போது திடீரென்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது.
இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்ட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்ட இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தொடர்ந்து போலகம் கட்டப்பிள்ளை மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். முன்னதாக ராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி மறைந்த ராணுவ வீரரின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமார் உடலுக்கு அவரது மகன் இறுதி சடங்கு செய்து எரியூட்டப்பட்டது. ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கியிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகளை ஏற்றிச் சென்ற லாரி விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள வங்கியிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை ஏற்றிக்கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரிக்கு முன்பும் பின்பும் வாகனங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனம் சென்றது. இதனிடையே புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் எல்லை அருகே சென்ற போது தனியார் பேருந்து ஒன்று சாலையின் வலதுபுறமாக ஏறி சென்றது. அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது லாரி பின்னால் வந்த பாதுகாப்பு போலீசார் சென்ற டெம்போ டிராவலர் வேன் எதிர்பாராத விதமாக மோதியது. அதே நேரத்தில் பின்னால் வந்த மற்றொரு கார் டெம்போ டிராவலர் வேனின் பின்பகுதியில் மோதி விபத்தில் சிக்கியது. இதில் டெம்போ டிராவலர் வேனில் சென்ற சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தன் என்பவர் லேசான காயமுற்றார். அதேபோல் காரில் வந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெண் ஒருவர் லேசான காயமடைந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டனர். புதுச்சேரியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியை சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவைப்படும் கல்வி சார்ந்த பொருட்களை மாணவர்களுக்கு தொண்டு செய்து வருவதற்காக ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான புத்தகம், புத்தகப்பை, சீருடை, கைடு, நோட்டு, பேனா உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த அலுவலகத்தில் வந்து தங்களது பெயரை பதிவு செய்தால் ஒரு வாரத்திற்குள் அந்த பொருட்கள் இலவசமாக அனைவருக்கும் வாங்கி தரப்படும் என்றும் வழக்கறிஞர் ஐயப்பன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கும் 2வது திரைப்படத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கிளாப் செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கிய முதல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது. இந்த படத்தை தொடர்ந்து 2வது திரைப்படத்தை இயக்க முடிவு செய்த அவர்கள் இன்று அதற்கான தொடக்க நிகழ்வு நடைபெற்றது. கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற புதிய பட துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிளாப் செய்து 2வது படத்தை தொடங்கி வைத்தார். இது குறித்து இயக்குனர் ரேசர் சதீஷ் கூறும் பொழுது, புதுச்சேரி மக்கள் புதிதாக படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அதிக அளவில் சினிமா எடுப்பதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடப் போவதாக தெரிவித்த அவர், அதற்காக பிரம்மாண்ட விழா சென்னை மற்றும் புதுச்சேரியில் எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இள இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது வழக்கறிஞர் ராம் முனுசாமி மற்றும் திரைப்பட குழுவினர் உடனிருந்தனர். என்கவுண்டர் கதையை மையமாக வைத்து உருவாக்கும் ரேசர் சதீஷின் 2வது திரைப்படத்தில் கதாநாயகனாக அகில் சந்தோஷ் நடிக்க கதாநாயகியாக பர்வீன் நடிக்கிறார். முக்கிய வேடத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், செல்மிஷம், சிவா, சிவம், அருண் உதயன், குட்டி, கோபி, பூவையார் உள்ளிட்ட பலர் நடிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வானூர் அருகே தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சார்ந்தவர் துரைராஜ். இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற இன்று அதிகாலை கடலூரில் இருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது முரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கட்டு ஓடி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது. லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியில் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும், அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்றும் பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என அழைக்கப்படும் புதுவையில் அழகிய வீதிகள், பூங்காக்கள், ரம்மியமான கடற்கரை, பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கட்டிடங்கள், மலக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்கிறது.
அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு ஜெர்மன், அமெரிக்கா, கனடா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் மற்றும் பல மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் புதிதாக திருமணம் செய்பவர்கள் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு போட்டோஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். அவர்கள் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் முன்பும் நின்று அழகிய கலைநயம் மிக்க போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மிகவும் பிரபலமான புகழ் வாய்ந்த பாரதி பூங்காவிலும் பல்வேறு தரப்பு மக்கள் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். தற்போது கோடை விடுமுறை என்பதால் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியில் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும், அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்று பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பூங்காவுக்கு வருவோர் செல்போன்களில் படம் எடுக்க எந்த தடையும் இல்லை என்றும் கேமராக்கள் மூலம் படம் எடுக்க மட்டுமே கட்டணம் செலுத்தி அனுமதி பெற வேண்டும் எனவும் நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். LFP விளையாட்டுக் கழகம் சார்பில் LFP பாண்டிச்சேரி அண்டர் 11 கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 6 அணிகள் மற்றும் 84 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இந்த போட்டியானது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றது. மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் தனசேகர், புதுச்சேரி கால்பந்து சங்க தர அடையாள தூதர் ராஜேஸ்வரன், புதுச்சேரி கால்பந்து சங்க தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ், லே ராயல் பார்க் நிர்வாக இயக்குனர் சமீர், முத்து சில்க் பிளாசா நிர்வாக இயக்குனர் ஜனார்த்தனன் மற்றும் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளி நிருபர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவாணன் ஆகியோர் இந்த போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் முதலிடத்தை நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த யங்ஸ்டர் FCயும், 2ஆம் இடத்தை LFP கால்பந்து அகாடமியும், 3ஆம் இடத்தை பிளேமேக்கர்ஸ் FCயும் பிடித்தது. அதைத் தொடர்ந்து சபரி வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளி நிருபர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவாணன் தேசிய அளவிலான 20 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள புதுவை அணிக்கு கால்பந்து ஜெர்சி வழங்கினார். மேலும் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்த கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாமை AIFFBCD உரிமம் பெற்றுள்ள பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக அறிவித்தனர்.